ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் த லிவிங் வேர்ல்டு லெசனில் நம்ம டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட், நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன், டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் பற்றி பார்ப்போம். வாங்க. இப்போ 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், நான் முன்னாடியே சொன்னேன் 6 கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனாக 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ப்ரப்போஸ் பண்ணது வந்து கார்ல் ஹூஸ். இவரும் இவரோட கோவொர்க்கர்ஸும் சேர்ந்து தான் இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காருன்னா 16S rRNA ஜீன்ஸ், இந்த 16S rRNA ஜீன்ஸ் யூஸ் பண்ணி தான் இவர் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன அந்த 3 டொமைன்ஸ்? ஆர்கியா, பாக்டீரியா அண்ட் யூகேரியா. இப்போ ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியாலாம் வந்து டொமைன்ஸ். ஸோ டொமைன்ஸ் கீழே தான் கிங்டம்ஸ் இருக்குது. ஆர்கியாவோட கிங்டம் வந்து ஆர்கி பாக்டீரியா, பாக்டீரியாவோட கிங்டம் பார்த்திங்கன்னா யூ பாக்டீரியா, யூகேரியாவோட கிங்டம் வந்து யூகேரியோட்டா. ஓகே, இந்த ஆர்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா எக்ஸ்டிமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எதுக்காக இப்படி சொல்கிறோன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் இருக்கும் அண்ட் ப்ரோகேரியாட்ஸும் இருக்கும், which have ability to grow in extreme conditions like volcano vents, hot springs and polar caps. அதாவது இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் தான் வாழ்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வால்கனோ வென்ஸில் எவ்வளோ ஹீட்டாக இருக்கும், ஸோ அங்கே தான் வாழ்வாங்க. அண்ட் போலார் கேப்ஸ் ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், ஸோ அங்கே வாழ்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனில் வாழ்கிறதுனால இவங்களை வந்து எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இவங்கள வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மெத்தனோஜன்ஸ், ஹாலோஃபில்ஸ் அண்ட் தெர்மோ அசிடோஃபில்ஸ். இந்த மெத்தனோஜன்ஸ், ஹாலோஃபில்ஸ் அண்ட் தெர்மோ அசிடோஃபில்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த மெத்தனோஜன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இவங்களை வந்து மெத்தனோஜன்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இவங்க வந்து கவ் டங்ஸில் தான் வாழ்வாங்க, அதாவது சாணி இருக்குல்ல அதில் தான் வாழ்வாங்க. ஸோ மெத்தனோஜன்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எங்கே இருப்பாங்கன்னா கவ் டங்ஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹாலோஃபில்ஸ். ஹேலோ அப்படின்னு வந்தாலே அது வந்து சால்ட் கண்டிஷனை தான் சொல்கிறது. ஸோ இவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா சால்ட்டி என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க. யார்? ஹாலோஃபில்ஸ். தென் தெர்மோ அசிடோஃபில்ஸ். தெர்மோனா ஹீட்டு, அசிடோனா ஆசிட். ஸோ இவங்க எங்கே இருப்பாங்க? நீங்களே கெஸ் பண்ணிட்டீங்களே, கரெக்ட். live in acidic environment and high temperature. ஓகே, இதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் இருக்காங்க. அவங்க எங்கே வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்கானிக் வென்ஸில். வால்கானிக் வென்ஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கே தெரியும். அங்கே வந்து எப்படி இருக்கும்? ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். ஸோ அதாவது இவங்க வந்து டீப் சீயில் இருக்க வால்கானிக் வேஸ், இங்கெல்லாம் சி, இவங்க கீழே இருக்க வால்கானிக் வென்ஸில் வாழ்கிறாங்க. இந்த வால்கானிக் வென்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஹைட்ரோஜன் சல்ஃபைட்ஸ் இருக்குது. இந்த ஹைட்ரோஜன் சல்ஃபைட்ஸ் தான் இவங்களுக்கு எனர்ஜி சோர்ஸ். ஸோ இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைட்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அங்கே இருக்க ஆர்கானிசம், டீப் சீல வாழ்கிற ஆர்கானிசத்துக்கு இவங்க தான் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இன் ஆர்கியா. ஓகேவா? இங்கேயும் என்ன இருக்கும்? ரொம்பவே ஹீட்டாக இருக்கும்ல, அண்ட் அங்கே வந்து சன்லைட் போகாது அண்ட் ஆக்சிஜனும் அவ்வளோவா இருக்காது, பிகாஸ் இட் இஸ் அ டீப் சி. நெக்ஸ்ட் நான் சொன்னல ஹைட்ரோஜன் சல்ஃபைட், இங்கே இருக்குது பாருங்கள், ஹைட்ரோஜன் சல்ஃபைட். நெக்ஸ்ட் பாக்டீரியாவையும் ப்ரோகேரியாட்ஸ் தான். என்ன முன்னாடியே சொன்னேன். தென் நோ டெஃபனைட் நியூக்ளியஸ். டிஎன்ஏ எக்ஸிஸ்ட் அஸ் எ சர்க்குலர் குரோமோசோம். டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா சர்க்குலர் குரோமோசோமாக இருக்குது, ஆனால் ஹிஸ்டோன்ஸ் வந்து இதுக்கு இருக்காது. சர்க்குலர் குரோமோசோம், ஹிஸ்டோன்ஸ் வந்து இருக்காது. அண்ட் do not possess a membrane bound organelles. மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனில்ஸும் இருக்காது.
பட் ரைபோசோம்ஸ் வந்து எந்த டைப்பில் இருக்குன்னா 70S டைப். 70S டைப் வந்து ப்ரோகாரியாட்டில் ரைபோசோம் இருக்குது. தென் செல் வால் வந்து பெப்டிடோகிளைகேன்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாருங்கள். பெப்டிடோகிளைகேன்ஸ் தான் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப். தென் இதில் இருக்க நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா டீகம்போசஸாக இருக்கும். சிலது வந்து ஃபோட்டோசிந்தசைசஸ், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். சிலது வந்து டிசீஸ் காஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து சாதகமான பாக்டீரியாவும் இருக்குது, பாதகமான பாக்டீரியாவும் இருக்குது. சிலது வந்து பெனிஃபிஷியல் ப்ரோபயோட்டிக்ஸ். ப்ரோபயோட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்ட் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்லலாம். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம இன்டெஸ்டைன்ஸில் இருக்க குட் பாக்டீரியாவோட பாப்புலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஓகேவா, அதோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கும். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி அதிகமாகும். ஸோ நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கட்ல இருக்க லாக்டோபெசிலஸ் ஸ்பீஷிஸ் இதுதான் இந்த ப்ரோபயோட்டிக்காக ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. நிறைய பாக்டீரியா ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் பாக்டீரியாவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா டிசீஸ் காஸ் பண்ணுது. நம்மளுக்கு மட்டும் இல்லை, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் டிசீஸ் காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் சைனோ பாக்டீரியா. இந்த சைனோ பாக்டீரியா வந்து ஒன் ஆஃப் தி ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. இதை வந்து நம்ம ப்ளூ க்ரீன் ஆல்கேனும் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுனால இது ஆல்கேன் ஃபஸ்ட் நடிச்சிருந்தாங்க. அதனால தான் இதுக்கு பேர் ப்ளூ க்ரீன் ஆல்கே. பட் லேட்டராக தான் என்ன தெரிய வந்துச்சுன்னா இது ஒரு பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணியிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ஜியோலாஜிக் பீரியட்ஸில் வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கு. என்ன அப்படி ரோல் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி என்ன ரிலீஸ் பண்ணோம், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணால் என்ன ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இருக்க எர்த் பார்த்திங்கன்னா ஏனரோபிக் கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ண அட்மாஸ்பியரில் வந்து ஏரோபிக் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ ப்ரெசன்ட் எர்த்துக்கு வர்றதுக்கு இவங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணி ஏரோபிக்காக இருந்த கண்டிஷனை வந்து ஆனரோபிக்காக இருந்த கண்டிஷனை வந்து ஏரோபிக்காக மாற்றிருக்காங்க. ஸோ யார் அது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனோ பாக்டீரியா. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன இருக்காங்கன்னா யூகேரியா வந்து நம்ம யூகேரியாட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ட்ரூ நியூக்ளியஸ் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனைஸ் வச்சுருக்காங்க. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னதுன்னா இவங்க வந்து லீனியர் குரோமோசோம்ஸ் வச்சுருக்காங்க வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரைபோசோம்ஸ் வந்து 2 டைப்பும் இவங்க வச்சுருக்காங்க. ATS வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோசோல். ATS எங்கே இருக்குது, சைட்டோசோலில் இருக்குது. அண்ட் 70S எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்லேயும் மைட்டோகாண்ட்ரியாலையும் இருக்குது. 80S எங்கே இருக்குது, சைட்டோசோலில் இருக்குது. அண்ட் 70S வந்து குளோரோபிளாஸ்டில் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. ஓகே, இங்கே இருக்க ஆர்கானிசத்தை 4 கிங்டமாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. அண்டர் ஆர்க்கியா இருக்குல்ல, அந்த டொமைனை வந்து நம்ம ஆர்க்கிபாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங்டமாக பிரிக்கலாம். அண்ட் பாக்டீரியா வந்து யூபாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங்டம் பிரிக்கலாம். ஸோ ஆர்க்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஸோ இதுதான் வந்து இந்த 6 கிங்டம்ஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் வரைக்கும் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போமா? ஸோ என்னென்ன கிங்டம்ஸ்லாம் இருக்குது, 2 கிங்டம்ஸ் இருக்குது, 3 கிங்டம்ஸ் இருக்குது, 4 கிங்டம்ஸ் இருக்குது, 5 கிங்டம், 6 கிங்டம் அண்ட் 7 கிங்டம் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 5 கிங்டம் வந்து இம்பார்ட்டன்ட். 5 கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து
என்னென்ன எந்த பேசிஸில் வந்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இந்த 3 டொமைன்ஸில் ஒரு டொமைனுக்கும் இருக்க கேரக்டர்ஸ், என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுதான் வந்து இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ். தென் இந்த ஆர்கியாவோட கேரக்டர்ஸ் வந்து இந்த யூகேரியோட கேரக்டர்ஸ் கூட கொஞ்சம் ஒத்து போகுது. எதை கம்பேர் பண்ண போனான்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவை கம்பேர் பண்ணும்போது ஆர்கியாவுக்கே நிறைய காமன் கேரக்டர்ஸ் வித் யூகேரியா. ஆனால் இந்த ஆர்கியாவும் பாக்டீரியாவும் வந்து டிஃபர் ஆகுது. எந்த விஷயத்தில் டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செல் வால் காம்போசிஷனில் டிஃபர் ஆகுது. அண்ட் இந்த பாக்டீரியாவும் யூகேரியாவும், ஃபஸ்ட்டு ஆர்கியாவும் பாக்டீரியாவும் எதில் டிஃபர் ஆகுது? ஆர்கியாவும் பாக்டீரியாவும் எதில் டிஃபர் ஆகுது? செல் வால் காம்போசிஷனில் டிஃபர் ஆகுது. எதில் டிஃபர் ஆகுதுன்னா செல் வால் காம்போசிஷனில் டிஃபர் ஆகுது. செல் வால் காம்போசிஷனில் டிஃபர் ஆகுது. யார்? ஆர்கியாவும் பாக்டீரியாவும். நெக்ஸ்ட் யார் இருக்கா? பாக்டீரியாவும் யூகேரியாட்ஸும் எதில் டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செல் மெம்ப்ரைனாலையும் நெக்ஸ்ட் ஆர்என்ஏ டைப்ஸாலையும் டிஃபர் ஆகுது. ஓகேவா? பாக்டீரியாவும் யூகேரியாவும் எதில் டிஃபர் ஆகுது? மெம்ப்ரேன் காம்போசிஷனும் ஆர்என்ஏ டைப்ஸாலையும் டிஃபர் ஆகுது. ஆனால் ஆர்கியாவும் பாக்டீரியாவும் எதில் டிஃபர் ஆகுது? செல் வால் காம்போசிஷன். ஓகே, இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம விட்டுட்டோம் பாருங்கள். என்னதுன்னா இங்கே இருக்குது பாருங்கள், தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ். இந்த தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ்ன்றது வந்து ஒரு ஆர்கானிசம். இது வந்து எங்கே லீவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை டெம்பரேச்சரில் இது வந்து உயிர் வாழும். ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். எதனாலனா இது வந்து ஹை டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணுறதுனால. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ பாலிமரைஸ் என்சைம் ஐசோலேட்டட் ஃப்ரம் திஸ். ஓகேவா? இதை வந்து நம்ம பிசிஆர் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ்ன்ற ஒரு ஆர்கானிசத்தை. ஓகே, இது வரைக்கும் நம்ம 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்க டாபிக்ஸாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.